ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வா வா, உன்னை தான் சந்திக்க ஓடோடி வந்தேன். என்னதான் உன் வாழ்வில் பிரச்சனை? என்னிடம் சொல் பார்க்கலாம். என்னிடம் நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும். உன்னை பார்க்கத்தான் நான் வந்தேன். ஒவ்வொரு விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் என்ன தெரியுமா கேட்பாய்? எனக்கு நல்லது நடந்து கொண்டே இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு நாள் நல்லது நடக்கிறது, இன்னொரு நாள் நல்லது நடக்கவில்லை. ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கிறது, ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கை கசப்பாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை வரிசையாக நல்லதாகவே நடந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் என்றுதான் நீ என்னிடம் கேட்பாய். நீ கேட்டதை எல்லாம் உனக்கு நான் தருவதற்குத்தான் ஆசைப்படுகிறேன். நீ என்னென்ன கேட்கிறாயோ அது எல்லாவற்றையும் அப்படியே தந்துவிட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிம்மதிகளை கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் நானும் ஆசைப்படுகிறேன். ஆனால் என்ன செய்வது? வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றதான் வேண்டும். எல்லா விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டுத்தான் ஆக வேண்டும். நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபரும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு நபர்களுமே சரிதான். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முக்கியமான நபர்கள். என்னிடம் நீங்கள் என்ன கேட்கிறீர்கள்? என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிள்ளைகள் மற்றும் என் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே எப்படி இருக்க வேண்டும்? பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கின்றீர்கள். கண்டிப்பாக பாதுகாப்பாகத்தான் இருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் யாரும் எப்பொழுதும் உங்களுக்கு கசப்பான விஷயத்தை எல்லாம் செய்ய மாட்டார்கள். உங்களுக்கு ஏற்கனவே நிறைய இடத்தில் தவறுகள், நிறைய வெறுப்புகள், நிறைய கசப்புகள், நிறைய தேவையில்லாத பயங்கள், இது எல்லாமும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. என்னிடம் நீங்கள் அடிக்கடி கேட்கும் ஒவ்வொன்றும் என்னுடைய வாழ்க்கையில் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் எடுத்த முடிவுகள் அனைத்துமே என் வாழ்க்கையில் நன்றாக இல்லை. எதற்கெடுத்தாலுமே என்னுடைய வாழ்க்கையில் நான் தவறான விஷயங்கள் மட்டும்தான் நடந்து இருக்கிறது. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுக்கும் முடிவுகள் மட்டும் இப்படியெல்லாம் இருக்கிறது? மற்றவர்கள் எல்லாம் அவரவர்களுடைய வாழ்க்கைக்காக என்னென்னமோ செய்கிறார்கள். ஆனால் நான் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்னதாக முடிவெடுத்தால் கூட அது ஏன் எப்பொழுதும் தோல்வியில் போய் முடிகிறது? நான் ஜெயிக்க வேண்டும், யாரெல்லாம் என்னை கீழே தள்ள வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் எல்லாம் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும். நானும் சரி, என் குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி, நிச்சயமாக எங்களுடைய எதிரிகளுக்கு மத்தியிலேயும் எல்லா நேரத்திலேயும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும். நான் உங்களுடைய உறவு. உங்களுக்கு நான் என்றும் நல்லது செய்வேன். எல்லா நாளுமே ஒரு விஷயம் கூட மாறாமல் உங்களுக்கு தேவைப்படும் அத்தனையையும் உங்களுக்காக கொடுப்பேன். நம்பிக்கையோடு நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள். நிச்சயமாக உங்கள் நம்பிக்கையை ஒரு நாளும் நான் வீணாக்க மாட்டேன். உங்களுடைய நம்பிக்கை என்பது ரொம்ப எனக்கு அவசியம். நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் என் மீது நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்துள்ளீர்கள். இதற்கு பிறகு உங்களை நான் எப்படியாவது கஷ்டப்படுத்துவேனா என்ன? கஷ்டப்படுத்த மாட்டேன் தானே? உங்களுக்கு நம்பிக்கை உண்டு தானே? நம்பிக்கை அதிகமாக இருக்கும். என் மீது அதிகமாக வைத்திருக்கிறீர்கள். இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்கு நான் துரோகம் செய்வேனா? நம்பிக்கை வைத்திருந்தால் நீங்கள் என்னிடம் சொல்வது, உங்கள் மீது நான் அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறேன், எனக்கு துரோகம் எல்லாம் செய்து விடாதீர்கள், என்னை பத்திரமாக பார்த்து கொள்வது உங்களுடைய வேலைதானே? ஏன் என்னை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துகிறீர்கள்? கஷ்டப்படுத்தி என்ன செய்ய போகிறீர்கள் என்பதுதான். கஷ்டப்படுத்த மாட்டேன் அம்மா, நீ ஒன்றும் நினைக்காதே. நான் உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் உனக்கு நல்லது செய்வேன். நீ அதை நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், நீ என்னதான் உன்னுடைய வாழ்க்கையில் என்னை பற்றி நினைத்தாலும் சரிதான், நான் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாக என்னை நம்புகிறாய். உன்னுடைய நம்பிக்கை வீணாக்க மாட்டேன். எப்பொழுதும் சாய் என்ற சொல்லும் வார்த்தைகள் எல்லாம் உண்மையான வார்த்தைகள். அந்த உண்மையான வார்த்தைகளுக்கு நான் மதிப்பு கொடுப்பேன். நீங்கள் கலங்கி நின்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தவித்து நின்று உங்களுடைய வாழ்க்கையில் பயந்து நின்ற காலங்கள் எல்லாம்
விலகிவிட்டது. இதற்கு பிறகு நிம்மதிகள் மட்டுமே இருக்கும். நிம்மதிகளுக்கோ மற்ற எந்த ஒரு விஷயங்களுக்கோ இடமல்ல. நிம்மதிகள்தான். மற்றபடி வேறு எதற்குமே உங்களுடைய வாழ்க்கையில் இடம் அல்ல. யதார்த்தமான பிள்ளைகளுக்கு எல்லாம் இனிமேல் நல்லதே நடக்கும். உங்களுடைய சந்தோஷங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தோஷங்களும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நலமாகவும் வளமாகவும் நடக்கும். யாரை பார்த்தாலும் பயம் வேண்டாம். நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை இருந்தாலே போதும். எல்லாமும் எனக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு அற்புதமாக செய்ய தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் நீ திருப்தியாக இருக்க வேண்டும். அது மட்டும்தான். நீங்கள் அனைவருமே நினைக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நான் என்றும் நல்லது செய்யவில்லை, யோகமான விஷயங்கள் எதுவுமே செய்யவில்லை, எல்லாமும் உங்களுக்கு தவறுகளான விஷயத்தை மட்டுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று. ஆனால் உங்களுக்கு நான் எப்பொழுதுமே நலமான விஷயத்தை மட்டுமே தான் கூறுவேன். அது மட்டும்தான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றுமே நான் நினைப்பேன். ஆயுள் முழுவதும் நான் உன்னோடு தான் இருப்பேன், மறவாதே கண்மணி. உனக்கு இன்றும் என்றும் என்னுடைய பார்வைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அழுவதினால் இங்கு எதுவும் மாறுவது அல்ல. நீ அழுவதினால் இனி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதுதான் நடக்கும். யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு நான் இருக்கிறேன். உங்களுக்காக ஒவ்வொன்றையும் செய்து கொடுப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டதை அள்ளி கொடுப்பேன் என்பதை மட்டுமே நம்புங்கள். உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்பத்திற்கும் சரி, என்னால் நிறைய விஷயங்கள் நல்லதாக நடக்க இருக்கிறது. அதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு யாரும் இல்லை என்று நினைப்பை விட்டுவிட்டு உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையான வார்த்தையை மட்டும் மனதில் வைத்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் நிலைமைக்கு வந்துவிட்டது. இதற்கு பிறகு என் வாழ்க்கை நன்றாக இருக்குமா என்றெல்லாம் நினைக்காதீர்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நன்றாக தான் இருக்கும். நிச்சயமாக, சத்தியமாக, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கும். எதிர்பார்த்தது எல்லாம் கூடிய விரைவில் கையில் கிடைத்தால் நன்றாகத்தானே இருக்கும். கூடிய விரைவாக எல்லாவற்றையும் மாற்றுவேன். உங்களுக்கு பிடித்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொன்றையும் உங்களுக்காக தருவேன். காலங்கள் சீக்கிரமாக மாறும் நாள் வந்துவிட்டது. எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்று நினைத்து நினைத்து வருத்தப்படாமல், எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் கட்டாயமாக நடந்தே தீரும். அது நம் தெய்வம் நமக்கு நடத்தி வைக்கும் என்று நம்பிக்கையிலேயே இருங்கள். 1000 பேர் உன்னை தூற்றினாலும் உன்னை ஒரு நாளும் யாருக்கு மத்தியிலேயும் விட்டு கொடுக்க மாட்டேன் இந்த சாய். எப்பொழுதும் கூட இருப்பேன் இந்த சாய். ஓம் சாய்ராம்.